இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை இதுதான், பயப்படாதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்க. நான் உங்களுக்காக நின்று கொண்டு செய்ய போகிற அந்த ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். நீங்க இன்றைக்கு வரைக்கும், ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் அல்லது போன நிமிடம் வரைக்கும் பார்த்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காணாதபடிக்கு தேவன் நம்முடைய வாழ்விலே அனுகூலமான வழிவாசல்களை திறந்து தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய ஏசப்பா இந்த காலை வேளையில நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்பட வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளை, மனிதன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதை குறித்து பயப்படுறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். பாருங்க, நீங்க போங்கன்னு சொன்னதே பார்வோன் தான். எகிப்தியரெல்லாம் அனுப்பி விட்டாங்க. நீங்க இங்க இருக்கிறனாலதான் எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது, நீங்க போயிருங்க என்று சொல்லி தங்கள்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆனா பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்டது. பாருங்க, அவர்களுக்கு விரோதமா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்யும்படி அவன் முற்பட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 64:1 சொன்னது போல, பாருங்க, அவங்க பயப்பட்டாங்க. சத்ருவால் வருகிற பயத்தை குறித்து பயந்து போய் நின்றார். செங்கடல் முன்பதாக இருக்கிறது, பின்னால பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் வந்து நின்ற போது, பயந்து போய் நின்ற போது அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு செயல்படுவதை நீங்க பார்க்க போறீங்க. இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே நீங்க காண மாட்டீங்க. அவ்வளவுக்காய் உங்களுக்காய் கர்த்தர் நின்று யுத்தம் செய்வார் என்று சொல்லி வார்த்தை கொடுக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில அதே வார்த்தையை தான் நீங்க பயந்து போன நிலைமையில இருக்கிற உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். மனிதரால் வரும் பயமா இருக்கலாம், சத்துருவால் வரும் பயமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இருதயத்தை வாட்டி கொண்டிருக்கிறதா? மலை போல பிரச்சனை இருக்கிறது, இதை நான் எப்படி கடக்க போகிறேன், என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக ரட்சிப்பை தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கும்போது அவர்கள் அப்படியே போகிறாங்க. இப்போ எகிப்து தேசத்திலிருந்து கடந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் நடந்து சென்றாங்க. பாளையம் இறங்குகிறார்கள். ஒரு இடத்துல பாளையம் இறங்குகிறார். சமுத்திரத்துக்கு, சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்திலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அவர்கள் நினைத்து பார்க்கல, பின்னால பார்வோன் வருவான் என்று நினைத்து பார்க்கல. அப்போ பார்வோன் என்ன பண்றானா, பார்வோனுடைய இருதயத்துல சத்துரு கிரியை செய்கிறான் பார். எப்படின்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை போக விட்டது யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர்தான் போக சொன்னாரு. தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற ஒரு வாதை எகிப்தியருக்கு உண்டான போது கூக்குரல் உண்டானது. அது நிமித்தமாய் அவர்களை துரத்துகிறார்கள். அவர்கள் ஓடி போனார்கள். ஆனா பாருங்க, இன்னும் அந்த பார்வோன் கர்த்தர் யார் என்பதை அறியாதவனாய் இருந்தான். ஆகவே அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினாராம். கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆண்டவருடைய மகிமை அவன் பார்க்கணும். அவனுடைய பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்கிற அந்த மகத்தான ரட்சிப்பை அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் பார்க்கும்படியா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். உடனே சொல்றான் பாருங்க, எல்லாருமாய் சேர்ந்து ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு பின்பதாக அவர்களை தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்களோடு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தார்கள். அவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாய் புறப்பட்டு போறார்கள். பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேலரோ அவர்கள் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது பாருங்க, எல்லா குதிரைகளோடு ரதங்களோடு அவர்களை தொடர்ந்து இருக்கிறத அவர்கள் பாக்குறாங்க. பாளையத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, இஸ்ரவேலர் எல்லாரும் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். அந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில கூட
அப்படியே பார்க்கும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை சுற்றி சூழ்ந்தது போல இருக்கிறதா? பயப்படுறீங்களா? அவங்க மிகவும் பயந்தார்களாம். அதை பார்த்தபோது, அந்த சேனைகளை பார்த்தபோது பயந்து போனார். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சூழ்நிலைமையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏன்னா இந்த சூழ்நிலைமையை மாற்ற என் கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அவர் மாற்றினால் மாத்திரமே என் வாழ்வு மாறும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது என்றால், பயந்து போய் நின்றபோது அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு செயல்படுவதை நீங்க பார்க்க போறீங்க. இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே நீங்க காண மாட்டீங்க. அவ்வளவுக்காய் உங்களுக்காய் கர்த்தர் நின்று யுத்தம் செய்வார் என்று சொல்லி வார்த்தை கொடுக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில அதே வார்த்தையை தான் நீங்க பயந்து போன நிலைமையில இருக்கிற உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். அந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுப்போம். பிரியமானவர்களே,